நம்ம இந்த டிஎஃப்இல ரெண்டாவதா கவர் பண்ற இடம் ஐராவதீஸ்வரர் கோவில், செகண்ட் யுனெஸ்கோ சைட். ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் வந்திருக்க செகண்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஐராவதீஸ்வரர் டெம்பிள். வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். ஐராவதீஸ்வரர் கோவில் 2ஆம் ராஜராஜ சோழனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டமைக்கப்பட்டது. ஹாய் ஸ்டான்லி, வெயிட் பண்ணாங்க வரேன். ஆனால் பூட்டி இருக்குல்ல 7 ஸ்வரங்கள். 7 இது வந்து சரி ஒரு கல்லு ஒரு உருண்டையை தூக்கி அதில் போட்டோம்னா அப்படியே வரிசையா வந்துச்சுன்னா சவுண்டு கேட்கும். சரிகமா பதனி. ஓ, 7 ஸ்வரங்கள் கேட்குற மாதிரி இது இசை பண்ணிருக்கோம். இந்த கோவிலோட தலைப்புராணம் என்னன்னா, இந்திரனோட வாகனமான ஐராவதம் ஒரு முனிவர் கிட்ட சாபம் பெற்று அதோட வெண்மை நிறம் மாறி அது கருப்பு நிறமா ஆகிடும். அதனால இங்க இருக்கிற சிவபெருமான் கிட்ட அது வேண்டி அதோட சாபம் நீங்கி அது சாப விமோசனம் பெற்றதுனால இந்த கோவிலுக்கு ஐராவதீஸ்வரர் கோவில் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, தஞ்சை பெரிய கோவிலை விடவும் கங்கை கொண்ட சோழபுரத்தை விடவும் இந்த 2 இடத்தை விடவுமே இந்த கோவில்ல வந்து ரொம்ப துல்லியமான ரொம்ப நுணுக்கமான கலைநுட்பங்கள் இங்க வந்து அதிகமாவே இருக்கு. கோவில் மண்டபத்தோட படிக்கட்டுகளை ஒரு தேர் மாதிரி அமைச்சிருக்காங்க. தேரோட ஒரு பக்கத்தை குதிரை இழுக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கத்தை யானை இழுக்கிற மாதிரியும் இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. புராண காலங்கள்ல சொல்லப்பட்ட யாளியோட உருவம் இந்த கோவில்ல பல இடங்கள்ல காணப்படுது. இந்த யாளியோட தும்பிக்கை காட்டும் திசைய மக்கள் உள்ளே வர வழியாகவும், யாளியோட வால் காட்டும் திசைய மக்கள் வெளியே போற வழின்னு சொல்ற விதமா இதை வடிவமைச்சிருக்காங்க. தமிழர்களோட சிற்பக்கலை தான் உலகத்திலேயே சிறந்ததா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாதான் 2ஆம் ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டினாரு. இங்க இருக்க ஒவ்வொரு தூண்கள்ல மட்டும் இல்லாம கோவிலோட தளங்கள்ல கூட சிற்பக்கலைகள் அதிகமாவே செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பக்கலைகள் எல்லாமே பல புராண கதைகளை உள்ளடக்கிய வண்ணம் இங்க செதுக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்களேன், 63 நாயன்மார்களை இந்த ஒரே தூண்ல செதுக்கியிருக்காங்க. சுமார் 80 அடி உயரம் கொண்ட ஐராவதீஸ்வரர் கோவிலின் கட்டமைப்பை பார்த்தால் தஞ்சை பெரிய கோவிலை பார்ப்பது போலவே காட்சியளிக்கிறது. சிவன் கையில சிவன் எந்த ஒரு கோயிலையுமே சிவன் சங்கும் சக்கரத்தோட இருக்க மாட்டாரு. ஆனா இந்த கோயில்ல மட்டும்தான் சிவன் சங்கும் சக்கரத்தோட இருக்காரு. இவர் சிவன் தான் அப்படின்றதுக்கான அடையாளம் கீழே இருக்கிற நந்திய போகும், அதுவே சாட்சி. இந்த மாதிரி ஒரு பெண் வந்துட்டு 3 கோணத்துலயும் இருக்காங்க. 3 டைமென்ஷனலான ஒரு ஓவியம், ஒரு சிற்பம். இதை மறைச்சிட்டோம்னா, இது 2த்தையும் மறைச்சோம்னா பெண் மேல கால் வச்சிருக்க மாதிரியே இருக்கும். இது 2த்தையும் மறைச்சிட்டோம்னா பெண் சைட்ல கால் வச்சிருக்க மாதிரி இருக்கும். இது 2த்தையும் மறைச்சிட்டோம்னா இங்கிட்ட கால் வச்சு படுத்திருக்க மாதிரி இருக்கு. ஆமா, இந்த ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. இது டான்ஸ் ஆடுற மாதிரி. இதுதான் அவர் மத்தளம் வாசிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு பிரசவம் பார்க்கறதுக்கான ஒரு மாதிரி இருக்குல்ல. அழகா இது பாரு, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏதோ யாரோ இறக்கியே தள்ளுற மாதிரி இருக்கு. இது பாரு,
இந்த இவரோட சிற்பத்துல பார்த்தோம்னா இவர் ஆணோட சிலையில தோடு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப வந்துட்டு தமிழர்கள் வந்துட்டு அந்த காலத்துல இருந்து தோடெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம இந்த காலத்துல தான் ஆண்கள் தோடு போடுறது இல்லை. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஷனா கடுக்கன் மாதிரி போட்டு வராங்க. ஆமா. ஆனா அந்த காலத்துல இருந்து நகைகள்லாம் ஆண்கள் விரும்பி போடுவாங்க. தமிழ்நாட்டுல தமிழ் பாரம்பரியத்துல நகை விரும்பி போடுவாங்க. ஆண்களும் நகைகள் அணிஞ்சிருக்காங்க. இவரோட காதலையும் பார்த்தோம்னா தோடு இருக்கும். இவரும் ஆண் தான். நடுவுல இருக்கே இது குதிரை முகத்தோட இருக்கு பெண். போறாரு. பரவாயில்லையே, கோயிலை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. சொல்லு. இங்க இருக்கிறது எல்லாமே நுணுக்கமான சிலைகள். ஐராவதீஸ்வரம்ல வந்துட்டு குறிப்பா சொல்லணும்னா நுணுக்கமான சிறிய சிறிய சிலைகள் தான் அதிகமா பார்க்கலாம். ஆனா சரியா கிளியரா தெரியல. ஆமா, அது பல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்னால சரியா அழியல. நம்ம சரியா ஒழுங்கா பராமரிச்சிருக்கோம்னா அழிஞ்சிருக்கும். இந்த சிற்பம் 2 பரிமாண நுணுக்கத்தை கொண்ட சிற்பம். இப்ப பாத்தீங்கன்னா இடதுபுறத்தை மறைச்சிட்டு பார்த்தா யானை உருவம் தெரியும். அதே மாதிரி வலதுபுறத்தை மறைச்சிட்டு பாத்தீங்கன்னா காளமாடு உருவம் தெரியும். சரஸ்வதி வீணை இல்லாம இருக்கிற ஒரே கோயில்னா தாராசுரத்துல மட்டும்தான். எந்த கோயில்ல சரஸ்வதி சிலையை பார்த்தாலும் உங்க கையில வீணை இருக்கு. ஆனா இங்க டிஃப்ரெண்டா சரஸ்வதி கையில வீணையே. இங்க சரஸ்வதி இந்த கார்னர்ல சரஸ்வதி இருப்பாங்க, அந்த கார்னர்ல சரஸ்வதியோட கணவரான பிரம்மா இருக்கு. வீணையே இல்லாத சரஸ்வதி சிலை. இந்த சுவர்கள்ல சிவபெருமானோட பல ரூபங்கள் மட்டும் இல்லாம மற்ற கடவுள்களோட சிலைகளும் இங்க வடிவமைச்சிருக்காங்க. இந்த கிணத்துக்கு பேரு தான் யமன் தீர்த்தம். யமதர்மர் தன்னோட சாப விமோச்சனை அடைய இந்த கிணத்துல வந்து குளிச்சதுனால இதுக்கு இந்த பெயர் வந்துச்சு. ஓகே காய்ஸ், ஐராவதீஸ்வரர் கோவில்ல நம்ம எல்லா இடங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு மராத்தா பேலஸ்க்கு போகலாம்.